வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க்கை நிம்மதியுடன். இன்றைக்கி வியாழக்கிழமை. இந்த வாரத்திலிருந்து ஸ்ரீவலம் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் அவங்களோட சரித்திரத்தில் ஒரு பகுதியாக சொல்லலான்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ளே இருந்து மௌனகுரு சுவாமிகள் அவரோட சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லுவார்னு நம்பி ஆரம்பிக்கிறேன். அதாவது திருவலத்து தீபம் அப்படின்னு ஒரு புத்தகம். இது நான் கவசம் எழுதுறதுக்காக என்கிட்ட கொடுக்கப்பட்டது. அது பகீரதன்கிறவர் எழுதினார். அதை படித்து அதை வச்சு தான் நான் அந்த கவசத்தை எழுதியிருந்தேன். இப்போ அதில் ஆரம்பத்திலிருந்து இவர் எப்படி பிறந்தார் வளர்ந்தார் அந்த சரித்திரம் ஃபுல்லாக இருக்குது. அதில் இதை ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். இது பகுதி 1. என்ன இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா பகுதியும் நீங்கள் ஒன்று ஒன்றா கேளுங்க. என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கும் அவரோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் அவரோட பரிபூரண அருளை உணர்ந்திருக்கேன். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லப்போனால், எனக்கு கனவில் இவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அதிலிருந்து எனக்கு ரொம்ப இவர் மேலே ஈடுபாடு. என்ன தினமும் இவரோட படத்தை வச்சு நான் வழிபாடு செய்கிறேன். என்ன இப்போ இவரோட சரித்திரத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது திருவண்ணாமலை மலைகள்லையே ரொம்ப புண்ணியம் செய்த மலை, நினைத்தாலே முக்தி அப்படிங்கிற திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள்லாம் அவதரிச்சிருக்காங்க. ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள் அவங்கெல்லாம் இருந்து அருள் பாலித்த மலை திருவண்ணாமலை. அது மாதிரி திருவண்ணாமலைக்கு அருகில் பூண்டி சுவாமிகள் அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் திருவண்ணாமலைக்கு சில மைல்கள் தள்ளி ஸ்ரீ திருவலம் அப்படிங்கிற இடத்துல இந்த மௌனகுரு சுவாமிகள் இருந்து பற்றற்ற ஒரு துறவி மாதிரி இருந்து சாக்கு கோவணம் மட்டும் கட்டியிருந்தார். இருந்து எல்லாரோட குறைகளையும் கேட்டு நோய்களை தீர்த்து இந்த மாதிரி அருள் பாலிச்சிட்டு வந்தார். ஏன்னா அவரை பற்றின சரித்திரத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருவலம் எங்கே இருக்குது அப்படின்னா, வட ஆற்காடு மாவட்டத்தில் சென்னை பெங்களூர் சாலையில் ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் பொன்னை ஆற்றக்கரையில் இருக்குது. இந்த திருவலத்தில் கோயிலில் குடிகொண்டிருப்பவர் வில்வநாதீஸ்வரர். அந்த ஈஸ்வரன் பேர் வில்வநாதீஸ்வரன், அம்பாள் பேர் தன்வந்தி அம்பாள். இந்த கோயில் அப்படியே புதற்காடாக இருந்த கோயிலை சுவாமிகள் புல்லெல்லாம் தன்னோட கையாலேயே நீக்கி முட்களையெல்லாம் நீக்கி எல்லாம் பண்ணி அந்த வில்வமும் வில்வத்தில் விபூதி வச்சு எல்லாருக்கும் கொடுத்து நோய் தீர்த்து அதில் வர்ற காணிக்கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பின கோயில் இது. என்ன இதோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கே ரொம்ப புல்லரிச்சு போயிடும். என்ன இவரோட பிறந்த வரலாறு என்னன்னு பார்க்கலாம். இவர் காரணாம்பட்டு அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார். இது வட ஆற்காடு மாவட்டத்தில் குடியாத்தம் தாலுக்காவில் இருக்குது. இவரோட அப்பா குள்ளப்பா, அம்மா பேர் அம்மணி அம்மாள். இவங்களுக்கு மொத்தம் 9 குழந்தைங்க. என்ன இவருக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா, கோவிந்தன் அப்படின்னு ஒரு அண்ணனும் அலமேலு அப்படின்னு ஒரு அக்காவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்னையா அப்படிங்கிற நாமத்தோட இவர் பிறந்தார். இவருக்கு கீழே 6 குழந்தைங்க. இவரோட சித்தப்பா ஒருத்தர், அவர் அதாவது இவங்களோட குலம் என்னன்னா, இவங்க அவதரித்தது வண்ணார் குலம் இருந்தால் கூட இவங்களோட ஆரம்பத்திலருந்தே இவங்க குலத்தில் ஒரு துறவிகள், ஒரு சுவாமிகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவரோட சித்தப்பா ஒரு பெரிய ஞானி. அவர் என்னென்னா காக்கை குருவி அதெல்லாம் அதோடையே உட்கார்ந்து உணவு இருந்துவார். யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார். ரொம்ப பேச மாட்டார். என்ன ஒரு பற்றற்ற ஞானியாக இருந்து அந்த ஊரில் அவரை எல்லாரும் வழிபாடு செஞ்சாங்க. மழை இல்லாத நேரத்தில் அவருக்கு குடம் குடமாக அவர் தலையில் கொட்டி அபிஷேகம் செஞ்சப்போ உடனே வானம் இருட்டி மழை பொழிஞ்சதா ஐதீகம். இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு குலத்தில் தோன்றினவர் தான் இந்த சின்னையாங்கிறவர். இவர் அதாவது இந்த குடும்பம் ஒரு பரம்பரையிலேயே ஒரு
அதாவது இறைவன் அருள் பெற்ற குடும்பம் இது. இவங்க வந்து ஆரம்பத்தில் பயிர் தொழிலில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இவங்களோட காலத்தில் வந்து இவர் சுவாமிகள் வந்து அவங்களோட அப்பா வந்து எல்லாம் ஏரி எல்லாம் வெட்டி இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் வந்து இவர் சின்ன வயசாக இருந்தப்போ இவர் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தது தான். அவர் வந்து இவர் அப்பப்போ இவரோட சரித்திரத்தில் வந்து என்னென்னா இவரோட சரித்திரத்தை அப்பப்போ தன்னோட பக்தர்கள்ட்ட சொன்னதை வச்சு தான் இந்த நூலில் எழுதியிருக்காங்க. இவர் வந்து அப்போ என்னென்னா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்ததா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து திருமணம் ஆகியிருந்திருக்கு. 2 மனைவியர் இருந்திருக்காங்க. அவங்க முனியம்மாள் மங்கையம்மாள்னு 2 மனைவியர் இருந்தாலும் இவருக்கு வந்து இல்லறத்தில் வந்து நாட்டம் இல்லை. நாட்டம் இல்லாமல் ஆன்மீகத்திலேயே நாட்டமாக இருந்ததாகவும் அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் வந்து அவர் எதுவும் சொல்லாததுனால இந்த நூலில் அதை பற்றி ஒன்றும் குறிப்பிடப்படலை. அப்புறம் வந்து இவரோட சரித்திரத்தில் முக்கியமாக வந்து இடம்பெறது என்னன்னா, இவர் வந்து முருக பக்தர். அவர் எப்படி முருக பக்தராக இருந்தாருன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ அந்த ஆற்றங்கரையில் வந்து சின்னதாக ஒரு மணலில் ஒரு கோயில் கட்டி ஒரு காவடி வச்சு அப்படியே அந்த கோயிலை சுற்றி காவடி தூக்கிக்கிட்டு இப்படியே ஆடி பாடி மகிழ்ந்துக்கிட்டு இருப்பாராம். ஏன்னா இதையும் அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அப்புறம் வந்து இவருக்கு சின்ன வயசில் வந்து இவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. அதாவது அப்போ வந்து விரைவாத நோய் வந்த உடனே இவங்க அப்பா வந்து வேண்டிக்கிட்டாராம் திருத்தணி முருகன்ட்ட, முருகா உனக்கு வந்து நான் காவடி எடுக்கிறேன், பையனோட நோயை நீ தீர்த்துரு அப்படின்னு சொல்லி வேண்டின உடனே அன்னைக்கு இரவே வந்து பையன் வலி இல்லாமல் நல்லா தூங்கியிருந்திருக்காரு. அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து சரி திருத்தணிக்கு போகலாம் காவடி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கிளம்புறப்ப என்ன சொன்னாங்களா எல்லாரும், இப்போல்லாம் அந்த பக்கம் போகாதீங்க, என்ன குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன போகாதீங்கன்னு சில பேர், அதாவது எம்டன் குண்டு போட்ட காலம் அது, போகாதீங்கன்னு எல்லாம் தடுத்ததுனால சரின்னா அப்படியே அவர் விட்டுட்டார். விட்டதும் இல்லாமல் என்னென்னா பக்கத்தில் வள்ளிமலை, சரி நம்ம திருத்தணிக்கு போய் முடியறக்குன்னா இல்லை, ஆனால் என்ன எல்லா இடத்துலையும் தான் முருகன் இருக்கார், வள்ளிமலையில் போய் நம்ம காவடி எடுத்துருவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி வள்ளிமலைக்கு போயிட்டு வள்ளிமலையில் போய் காவடி எடுத்தாங்க. அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்தால் அன்னைக்கு இரவே திருப்பி அந்த பையனுக்கு அந்த விரைவாத நோய் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார். உடனே எல்லாரும் வந்து உடனே அவர் நினச்சாரு நம்ம திருத்தணின்னு வேண்டிக்கிட்டு காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு வள்ளிமலையில் போய் பண்ணதுனால தான் முருகன் நமக்கு இந்த இது பண்ணிட்டாரோன்னு சொல்லிட்டு, முருகா மன்னிச்சிக்க, நான் கண்டிப்பாக என் பையனை கூட்டிகிட்டு திருத்தணி வர்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்ட உடனேயே திருப்பி வந்து அந்த நோயோட தீவிரம் குறைஞ்சி பையன் நல்லா தூங்கியிருந்திருக்காரு. அடுத்து என்ன பண்ணாரோ அவங்க அப்பா வந்து சரி இவரை கூட்டிகிட்டு போய் திருத்தணி போயிட்டு நம்ம காவடி எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு தயார் பண்ணி திருத்தணிக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ காவடி தயார் பண்ணி கொடுத்து பையனை வந்துட்டு சொன்னாராம், இந்த மாதிரி நீ திருத்தணி போய் காவடி எடு உனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்ன உடனே பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா முருகனுக்கு இப்போ நம்ம விளையாட்டாக நம்ம ஆத்தங்கரையில் காவடி எடுத்தோம், இப்போ வந்து நம்ம நிஜமாகவே முருகனுக்கு வந்து காவடி எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு திருத்தணிக்கு கால்நடையாகவே காவடியை தூக்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நடந்து போனாராம். போயிட்டு இப்படி அங்கே போனப்போ அவர் வந்து வேண்டிக்கிட்டாராம், இது மாதிரி வருஷம் நான் வர்றேன் முருகா காவடி எடுத்துக்கிட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி அவங்க அப்பாக்கிட்டையும் தெரிவித்தாராம். இப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 16 வருடங்கள் வந்து கால்நடையாக காவடி எடுத்துக்கிட்டு திருத்தணிக்கு போயிட்டு வந்திருக்காரு. உடனே அப்போ இந்த 16 வருடங்களும் முருகப்பெருமான் வந்து இவர் வந்து இவரோட பின்னாடி இவரோட செயல்களுக்கெல்லாம் இவர் தகுதியானவர் தானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக இதெல்லாம் நடத்தியிருக்காரு. அப்புறம் 17வது வருஷம் வந்து காவடி எடுத்துகிட்டு போனப்போ ஒரு குளத்தங்கரையில் உட்காந்து முருகா அப்படின்னு அவராக பேசினப்ப உடனே ஒரு சின்ன முருகன் வந்து இவர் முன்னாடி தோன்றியிருக்காரு. எப்படி என்ன வேலும் மயிலுமாலாம் இல்லை, சின்ன ஒரு குழந்தைய தோணி அவர் கையில் வந்து ஒரு வெள்ளி பிரம்பு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து
இவருக்கு காட்சி அளித்து ஒரு சின்ன குழந்தையாக காட்சி அளித்து சின்ன கோவணம் மட்டும் கட்டியிருந்தாராம். காட்சி அளித்து இவரை பார்த்து சிரித்து இவர் கையில் வந்து ஒரு வெள்ளி நாலனாவை கையில் கொடுத்துட்டு அப்படியே மறைஞ்சிட்டாராம். இவருக்கு சந்தோஷமான சந்தோஷம். என்ன இவரை இந்த குழந்தைய பார்த்தா அப்படியே முருகப்பெருமான நேரம் பார்த்த மாதிரியே இருந்தது. ஆஹா, முருகனையே நம்ம நேரம் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரமிச்சு உட்காந்துருந்தப்போ ஒருத்தர் கேட்டாராம், என்னப்பா காவடியை வச்சுக்கிட்டு இப்படி பிரமிப்பு அடைஞ்சு போய் உட்காந்துருக்கேன் அப்படின்ன உடனே, இல்லை நான் முருகப்பெருமானையே நான் நேராக பார்த்துட்டேன், குழந்தை வடிவத்தில் வந்தார், என் கையில் வந்து நாலனாவை கொடுத்துருக்காரு அப்படின்னு காமிச்சாராம். உடனே உடனே அவரை பார்த்து சிரித்து, என்னப்பா இதான் உனக்கு பிரம்ம பிடிச்சி போயிடுச்சா, என்ன முருகனாவது வர்றதாவது நாலனா கொடுக்குறதாவது இதை சேர்த்து 100 நாலனாவோட சேர்த்து கோயில் உண்டியலில் போட்டுட்டு நல்லபடியாக ஊர் போய் சேருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இருந்தாலும் இவர் ஊருக்கு திரும்பினாலும் நம்ம முருகப்பெருமானை பார்த்துட்டோம் அப்படிங்கிற பிரமிப்பு அடங்காமலேயே இருந்தது. இது வரைக்கும் இன்னைக்கு பகுதி 1 பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தாப்புல பார்க்கலாம். அப்புறம் முருகன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவரை ஆட்கொண்ட விஷயங்களை நம்ம பார்க்க நமக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இதை விடாமல் கேட்டுகிட்டே வாங்க. முருகப்பெருமானோட பரிபூரண அருளும் இந்த மௌனகுரு சுவாமிகளோட ஆசீர்வாதமும் நமக்கு என்னென்னைக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள்.